ஃபைனலாக ஆர்சிபி வந்து ஐபிஎல் சாம்பியன்ஸ் ஆகிட்டாங்க. 18 வருஷம் கனவு வந்து ஜெயிச்சிட்டாங்க. விராட் கோலி மட்டும்தான் ஒரே பிளேயர் வந்து ஒரே சீசனுக்கு வந்து ஒரே ஃப்ரான்ச்சைசிஸ் காட்டினது. 18 சீசனுக்கு வந்து விராட் கோலி மட்டும்தான். கடைசியில் அவரும் ஜெயிச்சிட்டாரு ஐபிஎல் கப்பை. என்ன ஒரு எமோஷனலாக இருந்துச்சு அவரை பார்க்குறதுக்கு. எப்பா செம்ம மேட்ச்சு. பட் ஆனால் ஹார்ட் லக் டு பஞ்சாப். ஆர்சிபியை பாராட்டியே ஆகணும். எல்லா ஃபார்மர் பிளேயர்ஸும் வந்துட்டாங்க. ஏபி வந்திருந்தாரு, கிறிஸ் கெயில் வந்திருந்தாரு. அதெல்லாம் பார்க்கவே பயங்கரமாக இருந்துச்சு. ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு வந்து இது செம்ம ட்ரீட்டு. மேட்ச் சூப்பராக ஜெயிச்சிட்டாங்க ஆர்சிபி. எக்ஸ்பெஷலாக இந்த கிரெடிட் வந்து விராட் கோலிக்கு தான். இந்த கப்பு விராட் கோலிக்கு தான் இந்த கப்பை கொடுக்கணும். ஏன்னா விராட் கோலி வந்து 18 வருஷம் ஒரே சீசனுக்கு ஆடின ஒரே பிளேயர் வந்து ஒரே ஃப்ரான்ச்சைசிஸ்க்கு வந்து விராட் கோலி மட்டும்தான் ஆர்சிபிக்காக. என்ன ஒரு டிசர்விங் கேண்டிடேட் அவர். எப்போ அவர் ஜெயிக்க அந்த 5th பால் ஹெசிலூட் போட்டு முடித்தோடனே அவராலே நம்ப முடியல, நம்ம ஆர்சிபி டீமாக இதான்ட்டு. அது மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருந்தாரு. அப்படியே மூஞ்ச மூடிட்டார். அப்படியே இந்த ஹேசல்வுட் 5th பால் போட்டு முடிச்சதுக்கப்புறம் சூப்பரான மேட்சாக இருந்துச்சு. சஷாந்த் சிங் வந்து நல்ல ஃபைட் பேக் பண்ணார். பட் ஆனால் அவங்களால ஜெயிக்க முடியல. சஷாந்த் சிங்க்கு ஒரு ஹார்ட் லக்கு, பஞ்சாப் கிங்ஸ்க்கும் ஒரு ஹார்ட் லக்கு. பரவாயில்ல, கேம்னா இப்படி தான் இருக்கும், அதுக்கு என்ன பண்ணுறது. ஆனால் ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு இது வந்து ஒரு செம்ம ட்ரீட்டு, செம்ம மேட்ச்சு. 18 வருஷம் கழித்து ஐபிஎல் கப் எடுத்திருக்காங்க. அவங்களோட ஒரு ஃபேன்ஸ் வந்து ஒரு ராயலான ஃபேன்ஸு, ராயல் ஃபேன் பேஸ் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு தான் இந்த ஃபேன்ஸுக்கு தான் இந்த ஐபிஎல் கப்பே முக்கியமாக போய் சேரும். ஏன்னா 18 வருஷமாக இந்த ஐபிஎல் கப்புக்காண்டி அவங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க. உண்மையிலே ராயல் சேலஞ்சர்ஸ் ஃபேன்ஸுக்கு தான் இந்த கப்பு போய் சேரணும். அவங்களுக்கு ரொம்ப டிசர்விங்கான கேண்டிடேட்ஸ் அவங்க இந்த கப்பு ஜெயிக்கிறதுங்க. அதோட ஒரு முக்கியமான விஷயம், நேற்று பார்த்தீங்கன்னா டேட் வந்து 3/6/2025. அதையும் கூட்டினா பார்த்தீங்கன்னா 18 வருது. அப்போ தான் ஆர்சிபிக்கு வந்து எவ்வளோ ஒரு ஃபேவராக இருந்திருக்கு பாருங்கள். நேற்று 18 வந்து விராட் கோலியோட ஜெர்சி நம்பர் 18, சீசனும் 18, டேட்டும் 18, எல்லாமே வந்து விராட் கோலிக்கு அமைஞ்சிருக்கு. அந்த மனுஷன் வந்து எல்லாமே அடைஞ்சிட்டாரு. அண்டர்-19 வேர்ல்ட் கப் எடுத்துட்டாரு, ஐசிசி வேர்ல்ட் கப் எடுத்துட்டாரு, ஐசிசி 2020 வேர்ல்ட் கப் எடுத்துட்டாரு, சாம்பியன்ஸ் ட்ராஃபி எடுத்துட்டாரு, டெஸ்ட்டில் நம்பர் 1 டீமாக கொண்டு வந்தார் இந்தியாவை. இப்போ பார்த்தீங்கன்னா ஐபிஎல் எடுத்துட்டாரு. எல்லாமே டிக் பண்ணிட்டு போயிட்டார் அவரோட கிரிக்கெட்டிங் கெரியர் பாக்ஸில். இது மாதிரி வந்து ஒரு பிளேயர் வந்து கிடைப்பாங்களா என்னன்னு தெரில. ஹேட்ஸ் ஆஃப் டு விராட் கோலி. எல்லா கிரெடிட்டும் விராட் கோலிக்கு தான். ஆனால் இந்த சீசனும் விராட் கோலி வந்து சூப்பராக பேட்டிங் ஆடினார். ஹையஸ்ட் ரன் கெட்டர் ஃபார் ஆர்சிபிக்கு வந்து இந்த சீசன் வந்து விராட் கோலி தான். எல்லா சீசனுக்கும் விராட் கோலி அடிப்பார். ஆனால் இந்த சீசன் வந்து ரொம்ப எஃபர்ட் கொடுத்து அடித்தார். ரொம்ப எஃபர்ட் போட்டிருந்தார் 18 சீசனுங்கிறதுனாலே. ஸ்டார்டிங் வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லேருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க. ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விராட் கோலி வச்சு 18th சீசன் ஐபிஎல்ன்ட்டு. ஃபைனலாக வந்து ஈசாலா கப் நம்பதாயிருச்சு ஆர்சிபிக்கு. வெல் டிசர்வ்டு. ரொம்ப நல்லா இருந்துச்சு டீம் பார்க்குறதுக்கு. ரொம்ப நல்ல டீம், ரொம்ப நல்லா ஃபைட் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. ஆர்சிபிக்கு வந்து ஒரு டிசர்விங் கேண்டிடேட்டு இந்த கப்பை ஜெயிக்கிறதுக்கு. நல்லபடியாக ஜெயிச்சிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு மேட்ச் பார்க்குறதுக்கு. ஆர்சிபி ஈசாலா கப் நம்பரே எல்லா கிரெடிட்டும் வந்து விராட் கோலிக்கு தான் சேரணும். ஏன்னா விராட் கோலி வந்து நல்லா ஃபைட் பண்ணி ஆடிட்டு இருந்தார் ஹோல் சீசனும். அவருக்கு இந்த கப்பு வந்து ரொம்ப டிசர்விங்காக இருக்கும். ரொம்ப டிசர்விங்கான பர்சன் வந்து இந்த கப் எடுக்கிறதுக்கு விராட் கோலி தான். கிங் தான் ஆல்வேஸ்.